பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் படிக்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஸோ இது யார்கிட்ட சொல்றாரு? தன்னுடைய சீஷர்கள் கிட்ட அவர் சொல்றாரு. சீஷர்கள்கிட்ட சொல்ற சந்தர்ப்பங்கள், அதாவது சுச்சுவேஷன், கான்டெக்ட் நம்ம படிக்கலாம். அப்போ இதோடைய அர்த்தம் நமக்கு ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வசனம் நான் படிக்கிறேன். அதே 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். அப்போ சீஷர்களுக்கு ஒரு தாட் வருது, அவங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் ஒன்று வருது. என்னன்னா, நம்ம பரலோக ராஜ்யத்தில் பெரியவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, யார் பெரியவர்களா இருப்பான்? கேள்வி என்னன்னா, ஏன் இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்திருக்கணும்? இவங்க என்ன இங்கே மீன் பண்ணி கேட்குறாங்க? இந்த ரெண்டு கேள்விக்கான பதில் பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடிக்கு அதிகாரங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்து பல அற்புதங்கள், அதிசயங்கள் நிறையா செஞ்சுட்டு இருப்பார். ஸோ அந்த டைமில் சீடர்கள் இயேசு கூட தான் வாழ்ந்தாங்க. அப்போ எல்லாருமே இயேசுவை மதிக்கிறதுலையும் இயேசுவை பார்க்கறதுலையும் சீடர்களுக்குமே பங்கு இருந்திருக்கும். விச் மீன்ஸ் இயேசு கிறிஸ்து மரித்தவர்களை எழுப்புறாரு, வியாதிகளை சுகப்படுத்துறாரு, ரெண்டாவது வந்து மறுரூபம் ஆறாரு, 5 அப்பங்கள் 2 மீன்கள் 5000 பேருக்கு கொடுக்குறாரு. இந்த அதிசயங்கள், இந்த அற்புதங்கள்லாம் பார்க்கும்பொழுது இயேசு கூட பார்த்த அந்த சீடர்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும்? ரொம்ப இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கிட்டு இருக்கோமே, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு தெய்வமே நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்படின்ற ஒரு எந்தூசியாசம், அவங்களுக்கிட்ட ஒரு ஃபியர் ஆஃப் காட் அவங்களுக்கு வந்திருக்கும். ரெண்டாவது வந்து நல்லா மதிச்சிருப்பாங்க இயேசு கிறிஸ்துவை, அவங்க வீட்டில் வெல்கம் பண்ணியிருப்பாங்க இயேசு கிறிஸ்துவை. ஸோ இயேசு கிறிஸ்துவ ஒரு பெரிய ஒரு உயர்வான ஒரு பதவியில் இருந்த இயேசு கிறிஸ்துவை எல்லா ஜனங்களும் பார்க்குற வியூவே மாறி இருக்கும். அப்போ சீஷர்களுக்கும் தோன்றிருக்கும், இப்படிப்பட்ட ஒரு பெரியவரோடு நம்ம இருக்கிறோம், நம்மளுமே பரலோகத்தில் எப்படி இருக்க போகிறோம்? பெரியவங்கள தான் இருப்போம் அப்படின்ற ஒரு கொஷின் வருது. அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, யார் பெரியவங்களா இருப்பா? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார் 4ஆம் வசனத்தில், ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஈஸியாக அதோட மீனிங் நமக்கு புரியணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இலிஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். நான் ஒரு ஹோட்டல் வந்து வச்சுருக்கேன். அந்த ஹோட்டலில் வந்து இந்த டேபிள் துடைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கான ஒரு ஒர்க்கர் வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்தமாரி ஆட்கள் தேவை. எந்த வேலைனா, இந்தமாரி டேபிள் துடைக்கிறதுக்கும் இந்த மாதிரி தட்டல் பாத்திரங்கள்லாம் கழுவுறதுக்கும் ஒரு ஒர்க்கர் வேணும் அப்படின்னு நான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன். அதை பார்த்தவர் வந்து என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்குறாரு, நான் வந்து அந்த வேலைக்கு வரேன். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வேலைக்கு வரணும், நீங்கள் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஒரு இதயம் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். விச் மீன்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா, ஒரு நாய்க்குட்டி என்ன பண்ணுன்னா, நீங்கள் எந்த வேலையை விட்டாலும் அந்த வேலையை வந்து செய்யும். சின்ன ஒரு நாய்க்குட்டி நீங்கள் அடித்தா என்ன பண்ணோம்? மறுபடியும் அடிக்குமா? அடிக்காது. இப்படி போனால் அது போ, இப்படி வானா வா, இது பண்ணி இப்படி உட்காருனா உட்காரும் ஒரு நாய்க்குட்டி. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தாழ்மையான ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வேலைக்கு சூட்டபிள் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அதை வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா, அவங்க நாய்க்குட்டி மாதிரி ஒரு தாழ்மையான ஒரு இருதயத்தை மீன் பண்ணுது. ஸோ இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒரு பிள்ளையை போல் நீங்கள் உங்கள் தாழ்த்தல்னா பரலோக ராஜ்யத்தில் பெரியவங்களாக இருக்க முடியாது. என்ன அர்த்தம்னா, அந்த இலுஸ்ட்ரேஷன் நான் சொன்னது, அவங்க செய்ய போகிற வேலை வந்து ஒரு கஷ்டமான ஒரு வேலை, ஒரு பெரிய ஒரு தாழ்மையான ஒரு வேலை. எல்லாருக்குமே பாத்திரங்கள் கழுவணும், சட்டம் எடுக்கணும், இப்படிப்பட்ட ஒரு வேலையை நீங்கள் செய்யணும்னா நீங்கள் சகிச்சுக்கிட்டு ஒரு நாய்க்குட்டி மாதிரி உங்களுக்கு தாழ்மையான ஒரு இருதயம் வேணும். ஏன், எதுக்கு இப்படின்ற கேள்வி கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்கு வேணும்னு நான் சொல்கிறேன். ஸோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவங்களாம் இருக்க போகிறவங்க யாருன்னா, ஏதோ ஒரு பெரிய ஒரு உயர்வான சீட்டில் உட்காந்துக்கிட்டு ராஜா மாதிரி இருந்துக்கிட்டு வேலை கொடுப்பவர்கள் இல்லை, ரேதர் அவங்க வந்து வேலையை செய்பவர்கள். பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்கள் ஏன்னா யாருன்னா இயேசு கிறிஸ்து சீடர்கள் கிட்ட இந்த சொல்லிக் கொடுக்குற விஷயமே மாறுது. சீடர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம பெரிய சீட்டில் உட்காந்துருப்போம், நமக்கு பெரிய ஒரு உயர்வு பதவி கிடைச்சிரும்னு. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. பரலோக ராஜ்யத்தில் பெரியவங்க அப்படி இல்லை. பதவி சீட்டு உயர்வு உங்களுக்கு இல்லை, ஆனால் நீங்கள் பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். பெரிய 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 வேலைகளை நீங்கள் செய்பவர்களாக இருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளையை போல ஒரு மனசு இருந்தால் தான் நீங்கள் இந்த வேலைக்கு சூட்டபிள் அப்படின்னு சொல்கிறார். ஈவன் இயேசு கிறிஸ்து வந்து சொல்லியிருப்பாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவை அனுதினமும் எடுத்து சுமந்து கொண்டு தான் என்னை பின்பற்றணும்னு சொல்லியிருப்பார். ஸோ பரலோக ராஜ்யத்தில் நம்ம போயிட்டு ஏதோ பெரிய பெரிய சீட்டு உயர்வு கிடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணக்கூடாது. நீங்கள் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களுக்கு சொல்லிக்கூடாது, நீ என்னை பின்பற்றுனா உனக்கு தாழ்மையான இருதயம் வேணும்.
அப்பதான் பரலோக ராஜ்யத்துல உனக்கு நான் வந்து சில ரிவார்ட்ஸ் கொடுக்கும் பொழுது, அதாவது பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பெரிய பெரிய பணிவிடை வேலைகளை கொடுக்கும் பொழுது அப்போ உன்னால செய்ய முடியும். அதாவது நம்ம குழந்தை மாதிரி இருதயம் நமக்கு தேவைதான் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஏன், எதுக்கு இப்படிப்பட்ட கொஷின்ஸ் கேட்குற மாதிரி இருதயம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, பெருமையான இருதயம் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தைக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் அது வாங்கிக்கும். அதுக்குள்ள பெருமை இருக்காது, மேட்டிமை இருக்காது, வஞ்சனை வச்சிருக்காது. இப்படிப்பட்ட இருதயம் இருந்தாதான் நீங்கள் அந்த வேலைக்கு சூட்டபிள். அதாவது பரலோக ராஜ்யத்தில் பெரியவங்கள்னா நான் இப்போ சொன்ன இல்லுஸ்ட்ரேஷனில் ஒரு விஷயம், அதாவது பாத்திரம் கழுவுறது, பணிவிடை செய்கிறது, துடைக்கிறது, வேலை செய்யற விஷயம், இந்த வேலை தான் அந்த பெரியவனா இருப்பான் என்றால் அதுதான் அர்த்தமே. பெரிய ஒரு உயர்வான சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுல மாறாக அவங்க வேலை கொள்பவரும் இல்லை, இன்ஸ்டட் அவங்க வேலை செய்பவர்கள். பெரிய பெரிய வேலைகளை, பெரிய பெரிய பணிவிடைகளை பிறருக்கு செய்பவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதுக்கான அர்த்தம்.